சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்தடியாருக்கும் இனியரோ வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திருமதி அலமேலு மங்கை நாச்சியார் அம்மா அவர்களை குருவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். இன்னைக்கு பாவக்காவின் மருத்துவ பயன்கள் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். காய்கறி மருத்துவத்தை பத்தி கற்றுக்கிட்டாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காய்கறிகளோட சிறப்பை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். காய்கறியோட மகத்துவங்கள் அதிகம். நம்மளுடைய பழைய சித்தர்கள் எழுதிய நூல்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காய்கறிக்குள்ளேயும் சிறப்புகளை சொல்லியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பழமை வாய்ந்த காய்கறிகள் விஷயங்கள் தான் இருக்கும். ரீசண்டாக உள்ள காய்கறியை பற்றிலாம் இருக்காது. அப்போ அங்கே என்ன விளைஞ்சிச்சோ என்ன ஒரு விஷயங்கள் இருந்ததோ அதை பற்றின விஷயங்கள் நிறையா இருக்கும். அதை மீண்டும் இப்போ உள்ளவங்க எடுத்து நம்மளுக்கு புதுப்பிச்சு அதனோட பயன்களை சொல்லி நமக்கு திரும்ப கொண்டு சேர்க்கறதுல நிறைய பேரோட ஒத்துழைப்பு இருக்குது. அவங்க மூலமாக அறிஞ்சிக்கிட்ட அனைவருமே எனக்கு அவங்க குருநாதர்கள் தான். அனைவருக்கும் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நாட்டு காய்கறிகளோட லிஸ்ட்டில் தான் நம்ம ஒவ்வொரு காய்கறிகளையாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நாட்டு காய்கறிகள் பார்க்கும்போது இப்போ இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னால் பாகற்காய். இந்த பாகற்காயை பற்றி பேசணும் அப்படின்னா எப்போ விரும்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பாகற்காயை ஒரு 40-50 வயசுக்கு மேலே சுகர் எப்போ வந்துச்சோ, உடம்புல ஏதாவது தொந்தரவுகள், சுகருக்குரிய தொந்தரவுகள் காட்டுதோ அப்போ தான் பாகற்காயை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுவரையே உணவில் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயமே இல்லை. அது குழந்தைங்களுக்கு அப்படின்னா பாகற்காய்னாலே பிடிக்காது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்லேயே வச்சுருவாங்க. ஏதோ ஒரு சில குழந்தைகள்னால் அதை சாப்பிட்றது மாதிரி இருக்கும். விரும்பி சாப்பிடப்படாத காய்கறியில் இதுவும் ஒன்றாவே வச்சாச்சு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாகற்காயும் ஒரு லிஸ்ட்டு. பாகற்காய் பார்த்தீங்க அப்படின்னா வகைகளில் மிதி பாகக்காய் அப்படிம்பாங்க, நாட்டு பாகக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் பெருசாக நீண்ட பாவக்காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பாவக்காயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மகத்துவத்துக்குரிய சுவைகளை சேர்த்து எல்லாமே கசப்பாக இருக்குமா அப்படின்னா எல்லாமே ஒன்று போல் 3 வகைக்கான பாகக்காய் இருக்குது. 3மே ஒரே போல் கசப்பில் இருக்காது, மாறுபட்டு கலந்து இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கும். இப்போ ஒரு நீண்ட பாகக்காய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் அதிகமாக அதுதான் அதிக அளவில் கிடைக்குது. நாட்டு பாகக்காய் அந்த பொடி பாகக்காய்ங்கிறது எப்பயாவது ஒரு முறை தான் கிடைக்குது. இந்த நீண்ட பாகக்காய் தான் அதிகமாக இன்னைக்கு எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதையும் சிப்ஸுக்கு, பாகற்காய் சிப்ஸு, பாகற்காய் வத்தல் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு அதிகமாக மார்க்கெட்டில் பயன்படுத்திட்டு வர்றாங்க. அதை பொரிச்சு சாப்பிட்ற ஒரு விஷயமாக தான் பார்த்து அப்படியாவது உள்ளே எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் சிலர் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பாக எடுக்கணும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த பாகற்காய் எடுக்கிறாங்க. இந்த நீண்ட பாகற்காயில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய மருத்துவ குணம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னா இன்னைக்கு நிறைய குளியல் முறைகள், இயற்கை குளியல் முறைகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா. வாழையில குளியல் சொல்கிறோம், மண் குளியல் சொல்கிறோம். அது மாதிரி பாகற்காய் குளியல் அப்படிங்கிறது என்னன்னா பாதக்குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீண்ட பாகக்காயை எடுத்து ஒரு 1/4 கிலோ அளவாவது எடுக்கணும். எடுத்து அதை மிக்சியில் அடித்து ஜூஸ் ஆக்கிடுங்க. ஜூஸ் ஆக்கிட்டு அதை ஒரு வாளி அல்லது சின்ன டப்பு, அதாவது கணுக்கால் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி அதோட இந்த சாறையும் கலந்து ஒரு 20 முதல் 25 நிமிடம் வரை டெய்லி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீரிழிவு நோய், சுகர் லெவல் கூட இருக்குது, அதாவது உணவுக்கு முன்னாடினாலும் சரி பின்னாடினாலும் சரி அந்த அளவு
மாத்திரை குறையணும் அப்படின்னு சொன்னா இந்த பாதக்குளியலை வந்து ரெகுலரா எடுத்துக்கிட்டே வரலாம். அது மட்டும் இல்லை, அந்த பாதக்குளியல் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய நீரிழிவு நோயாளிக்கு காலில் மதமதப்பு, வெடிப்பு, இல்லாட்டினா அவங்களுடைய தோலே பார்த்தீங்க அப்படின்னா வெடிச்சு வெடிச்சு ஒரு கடினத்தன்மையாவோ இல்லாட்டினா ஏதாவது புண்ணு வந்து ரொம்ப இலகுனத்தன்மையாவோ மாறிடும். அப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதக்குளியல் செய்யும் போது அவங்களுடைய தன்மை வந்து மாறி நாளடைவில் மாறி, இன்னொன்று பாதத்தில் வந்து டாக்ஸின், அதாவது மொத்த கழிவு நீக்க இடம் வந்து அந்த பாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய ரெஃப்ளெக்ஸ் தெரப்பி இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த பாதத்தில் நம்ம டெய்லி அந்த குளியல் எடுக்கும்போது அங்கே இருக்கிற அந்த கழிவுகள் நீங்கி அந்த காலையை மிருதுவாக்கி அந்த இடத்தையே வந்து சுத்தப்படுத்தி அதில் உள்ள உறுப்புகளை பூரா நல்ல ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா செய்யும். அடுத்தது மிதிப்பாகக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. மிதிப்பாகல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பாகக்காய் மாதிரியும் கொஞ்சம் பெரிய சைஸ், பொடி பாவக்காயோட கொஞ்சம் பெருசாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். நல்லா இது பார்த்தீங்க அப்படின்னா கசப்பு சுவையும் லேசான இனிப்பு சுவையும் கலந்துரும். இதுதான் நீரிழிவு நோயாளிக்குள்ள உள்ளவங்க வந்து உணவுல சேர்த்துக்கலாம். அந்த பொடி பாவக்காயை விட இந்த இனிப்பும் கசப்பும் கலந்து எடுக்கும் போது, ஏன் அப்போ பொடி பாவக்காய் சேர்க்கக்கூடாதா அப்படின்னா அதையும் சேர்க்கலாம். சில நீரிழிவு நோயாளி உள்ளவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் ஏற்படும். அப்போ அந்த கசப்பை மட்டுமே எடுத்தீங்கன்னா மலச்சிக்கல் ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து சிரமத்தை ஏற்படுத்தும். அப்போ இந்த மிதிப்பாகல் அப்படிங்கிறதுல வந்து இனிப்பும் கசப்பும் கலந்து இருக்கும். அப்போ எடுக்கும்போது அவங்களுக்கு மலம் சிரமமின்றி வெளியேறும். உடம்புல கசப்பு தன்மையும் இருக்கும். சேரும்போது அப்போ நீரிழிவு தன்மையோட அளவு வந்து நம்மளுக்கு மாற்றம் ஏற்படும். இதை வந்து உணவுல நல்லா சேர்த்துக்கலாம். இது ஒரு முறை. அப்புறமா வந்து நாட்டு பாகக்காய், அதுதான் பொடி பாகக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஏரியாவில் அதை குட்டி பாகக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய தன்மை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்ல கடும் கசப்பா இருக்கும். இதை பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புளிக்குழம்பு, அது பழுத்திருந்தாதான் புளிக்குழம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வருவாங்க. காயா இருந்துச்சு அப்படின்னா பொருட்டி சாப்பிட்றது அப்படிங்கிறதா இருப்பாங்க. அப்ப அந்த பாற்காயை வந்து இப்ப வந்து நிறைய ஜூஸா எடுத்து குடிக்கிறாங்க. ஏற்கனவே சொன்னோம், அந்த பொடி பாகக்கால வந்து அதிகமா எடுத்தாங்கன்னா மலச்சிக்கல் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா சிரமமா இருக்கும். அப்ப அந்த பொடி பாகோட கொஞ்சோண்டு ஒரு நெல்லிக்காவையும் சேர்த்து அடிச்சு ஜூஸ் எடுத்து அதை பருகி வந்தாங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து அந்த புளிப்பு துவர்ப்பு எல்லாமே சேர்ந்து மாறும்போது மலச்சிக்கல் இல்லாம அவங்களுக்கு வெளியேறும். பச்சையா ஜூஸ் எடுக்கணும்னா இந்த மாதிரி தான் எடுக்கணும். அவங்க வெறும் பாகக்காய் ஜூஸா எடுத்தாங்க அப்படின்னாலுமே நாளடைவில் அவங்களுக்கு சோர்வு ஏற்பட்டு உடல் வலிகள் வந்து அதிகமா இருக்கும். எதனால அப்படின்னா அந்த மலச்சிக்கல்ங்கிற ஒரு விஷயம். மலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்குலாம் பிரசவம் போல வலி இருக்கும், இல்லாட்டினா ஆட்டுப்புழுக்க போல போறது மாதிரி போக ஆரம்பிச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது அப்போ உடம்புல வலிகள் வந்து அதிகமாக ஏற்படும். பாவக்காவை வந்து எதோட எடுக்கணும், மலச்சிக்கல் உள்ளவங்க எப்படி எடுக்கணும், சாதாரணமாக இருக்கிறவங்க எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாகர் இலை. இந்த பாகக்காயோட இலை வந்து எல்லாருமே பாகக்காயை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அது மட்டும்தான், அதனுடைய சிறப்பு மட்டும்தான் நமக்கு தெரியும். அதனுடைய இலைகளுடைய மகத்துவம் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. எப்படி பாகக்காய் இதுல இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3 விதமா பிரிக்கணுமானா அப்படிலாம் கிடையாது. உணவுக்கு எடுக்கும் போது மருத்துவத்துக்கு பயன்படுத்தும் போது சொன்னோம், இலை வந்து எந்த காயோட இலை இருந்தாலும் ஒரே பயன்பாடாக தான் இருக்கும், நல்லபடியா செயல்படும். அதை எப்படி எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெளிப்பூச்சாக பயன்படுத்தலாம்.
யார் வந்து வெளிப்பூச்சாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிலருக்கு வந்து உடம்புல வந்து நிறைய தோல் தொந்தரவுகள் இருக்கும். ஒன்று கருப்பு படிந்து இருக்கும், இல்லாட்டினா சிவப்பு நிறத்துல அங்கங்க திட்டு திட்டா இருக்கிறது மாதிரி நிறைய அதில் என்ன சொல்லுவாங்கன்னா ரேச்சஸ் இருக்கு, அரிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க அப்படிலாம் என்ன பண்ணணும்னா, இந்த பாகற்காய் இலைய வந்து நல்லா அரைச்சி உடல் முழுவதும் பூசி ஒரு 15 to 20 நிமிஷம் வரை ஊற வச்சுட்டு நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து மாறிடும். இந்த இன்னும் நிறைய பேருக்கு என்ன பார்த்தீங்கன்னா, உள்ளங்கை உள்ளங்காலில் மட்டும் நிறைய வெடிப்பாக இருக்கிறது மாதிரி இருக்கும். இது வந்து நீரிழிவு நோயாளிக்கு நிறைய பேருக்கு இருக்கும். அது நம்ம அந்த அவங்களுடைய கையை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு பாவமாக இருக்கும். ஏன்னா அவங்களால அந்த கையில் வந்து எதையுமே வந்து வேலை பார்க்கவோ ஆக்டிவேஷன் பண்ண முடியாது. ஒன்று வெடிப்பாக இருக்கும், இல்லாட்டினா அவங்களுக்கு அந்த இடத்துல மதப்பாக இதாகி இருக்குன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு நிறைய கீறி ரத்தமே வர்ற அளவுக்கு வந்து புண்ணாக இருக்கும். அந்த புண்ணுக்கெல்லாம் வந்து இந்த இலையை வந்து நல்லா வந்து அம்மியில் அரைச்சி லேசான தண்ணி விட்டு அரைச்சி அதை வந்து நீங்கள் 10 மாதிரி போட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா மாறிடும். இன்னும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், காயில் உள்ள அந்த இதை வந்து நம்ம பாத குளியல் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி பாகல் இலையையும் அந்த இலையை அரைச்சி அதோட அரை எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சி விட்டு அதே பாத குளியலை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீரிழிவு நோய்க்கு மட்டும் கிடையாது, சிறுநீரக நோயாளிக்கும் சரி, ரத்த சுற்றோட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கால் மதப்பு, உணர்வற்று போன நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, உணர்வுகள் சரியா தெரியல, என்ன சொல்லுவாங்கன்னா நான் நடந்தா வந்து பாதம் தரையில படுறது மாதிரி தெரியல, எனக்கு நடக்கிறேன் ஆனால் அந்த உணர்வு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ அப்படி உள்ளவங்களுக்கு இந்த பாகல் இலை அதோட எலுமிச்சை சாறு ரெண்டையும் கலந்து வந்து அந்த குளியல் எடுக்கும்போது பார்த்தீங்க, பாதக்குளியல் நான் சொல்கிறது பாதக்குளியல் வச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய தன்மை பார்த்தீங்கன்னா நாளடைவில் வந்து அந்த உணர்வுகள் வர ஆரம்பித்து அந்த கழிவு நீக்கங்கள் அடைஞ்சி சரியாயிடும். இப்போ நிறைய வந்து இப்போ அங்கே அக்குபஞ்சர் கிளினிக்லையும் சரி இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டாக்ஸிங் மெத்தடுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு மிஷினில் வந்து தண்ணி விட்டு ஒரு சின்ன மிஷின் வச்சு காலில் வந்து டாக்ஸின் எடுக்குது, டாக்ஸின் ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி நிறைய வந்து செலவாகும். அந்த வேலையை வந்து இந்த நம்மளுடைய பாகல் இலையோ பாகக்காயோ இதை வந்து சாதாரணமாக செய்யும்போது நம்மளுக்கு அதுக்குரிய ரிசல்ட், அங்கே என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சோ அதை விட பல மடங்கு அதிகமாகவே இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து அது கிடைக்கும். ஒரு பேஷண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கால் சுகர் புண்ணு வந்து பெருவிரல் வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேசான புண்ணுகள் வந்து அவங்களுக்கு வரதான் ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது வந்து அவர் இன்சுலின் போட்டுட்டு இருந்தார், மாத்திரைகள் எடுத்துட்டு செஞ்சுட்டு தான் இருந்தார். ஆனால் அந்த சுகரோட அளவு பார்த்தீங்கன்னா அவருக்கு குறையவே இல்லை. ஒரு 250 300 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சிலே இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் லேசான ஏதாவது தெரியாமல் ஏதாவது புண்ணு காயம் பட்டுச்சு அப்படின்னா அது ஆறாமே இருந்தது. அப்போ அவருக்கு வந்து அவர் ட்ரீட்மெண்ட் கூட வரல, சாதாரண தெரிஞ்சவர் தான். பேசும்போது இந்த மாதிரி பாகல் குளியல் வந்து எடுத்து பாருங்களேன், பாத குளியல் எடுத்து பாருங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். அவர் வந்து சரி எதையோ பயன்படுத்தி பார்க்குறோம், இதையும் ஒன்று முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற முறையில் தான் அவர் பயன்படுத்தினார் அப்படின்னா ஒரு வாரம் வந்து தொடர்ந்து செஞ்சுருக்காரு. அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு ரிசல்ட் இருந்திருக்கு. அவர் வந்து ஒரு 10 நாள் கழிச்சு என்னை பார்க்கும்போது சொன்னார், மேடம் அது செய்யும் போது எனக்கு நல்ல தூக்கம் வந்தது. ஏன்னா நான் இரவு வந்து நல்லாவே தூங்கவே மாட்டேன், குழம்பிக்கிட்டே கிடப்பேன். இப்படி செஞ்சதுக்கப்புறம் வந்து எனக்கு இரவு தூக்கம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, சுகர் சரியாச்சா என்னன்னு தெரியல, ஆனால் வந்து ஏதோ நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அப்போ சரி நீங்கள் சுகர் டெஸ்ட்டும் எடுத்து பாருங்கள், முந்தி உள்ள அளவுக்கும் இப்போ இருக்கும் அளவுக்கு எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொன்னபோது
அவர் எடுத்து பார்த்துட்டு முந்தியோட 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் எனக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்து இந்த மருத்துவத்துக்கு மேலேயும் அவர் நம்பிக்கை வச்சு இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. இப்போ நிறையவே அவருக்கு வந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அவருக்கு வந்து சுகர்னால வந்து கல்லீரலும் பாதிக்கப்பட்டுருச்சு. கல்லீரலில் வயிறில் நீர் கோர்த்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்போ அதுக்குரிய விஷயங்களும் ஒவ்வொன்றா நம்ம கொடுத்து செய்யும்போது வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு. இன்னைக்கு நல்லா இருந்துட்டு இருக்காரு அவர் வந்து. சாதாரண ஒரு சில விஷயங்களெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அந்த அதை அனுபவிச்சு பார்த்தா தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு பாகர் இலை, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, இந்த ரெண்டையும் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அடிச்சுட்டு இதை வந்து ஒரு ஜூஸ் மாதிரி காலையில் கழுவி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நீரிழிவு மட்டும் கிடையாது, சிறுநீரக தொற்று இருக்கும் பார்த்தீங்களா, சிறுநீரக தொற்று இருக்குது, சிறுநீரகம் சரியாக போகலை, இல்லை ஒரு சிலருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சிறுநீர் வந்து போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்கல்ல, அப்படி உள்ளவங்களுக்கு வந்து இது அருமருந்தாக பயன்படும். அதாவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அதை எடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. அளவு அப்படிங்கிறது வந்து அவரவர் கைப்பிடிக்கு ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கைப்பிடி அளவு எடுத்து 1/2 ஸ்பூன் சீரகம் 1/4 ஸ்பூன் மிளகு எடுத்துட்டு நல்லா அடித்து சாறு எடுத்து வடிகட்டிடுங்க. அது சாப்பிட்டா எனக்கு செரிமானம் ஆகாத மாதிரி இருக்கு, ஒரு ஒமட்டல் வருது அப்படின்னா அதனோட கொஞ்சம் வெந்நீர் கலந்துக்கும். வெந்நீர் கலந்தீங்க அப்படின்னா அந்த ஒமட்டல் இருக்காது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை சிப் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா, சிப் பண்ணி சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாருக்கும், ஆனாலும் அதை அருந்தி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய விஷயங்கள் நான் சொன்னேன். சிறுநீரக தொற்று இருந்தாலும் சரி, சிறுநீரக பாதிப்புகள் இருந்தாலும் சரி, அதோட வந்து நீரிழிவு நோய் இருந்தாலும் சரி, இது ரெண்டுக்குமே வந்து அருமருந்தாக பயன்படும். இன்னும் பாகற்காயை வந்து எப்படிலாம் உணவுல சேர்த்துக்கலாம். சிலர் சொல்கிறாங்க வந்து அதில் புளி சேர்த்து சாப்பிட்டா தான் வந்து சரியான முறையில் ஜீரணமாகும் சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பொரிச்சாதான் எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும், அதனால் பொரிச்சு சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. பாகற்காயை வந்து பொரிச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு முறை, அது உணவுல நீங்கள் சேர்த்துக்கிறீங்க சேர்த்துக்கோங்க, ஆனால் அதிகப்படியாக அதுவே எடுக்கன்னு நினைக்காதீங்க. அந்த ஏற்கனவே சொன்ன அந்த குட்டி பாவக்காயில் வந்து ரொம்ப கடும் கசப்பாக எடுத்தீங்கனாலும் மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு தொந்தரவு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பாகற்காய் புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க சரிங்களா. புளிக்குழம்புக்கு வந்து எல்லாருமே வந்து அதை பழத்தை தான் போடுவாங்க. அப்போ அந்த பழத்தை சேர்த்து அதோட கொஞ்சம் புளி சேர்க்கும் போது அவங்களுக்கு அந்த கசப்பும் போகும், புளிப்பும் போகும், மலச்சிக்கல் பண்ணிடும். அதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக இறக்கும் போது கொஞ்சம் வந்து இனிப்பு சேர்க்கணும். இனிப்பு என்பது வந்து ஒன்று மண்டை வெல்லமாக இருக்கணும் அல்லது கருப்பட்டியாக இருக்கணும். அந்த குழம்புல வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா, பொதுவாக புளிக்குழம்புலாம் பார்த்தீங்கன்னா காலையில் வச்சு மதியம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு பழைய குழம்பு சாப்பிடும்போது அந்த புளிப்பு காரம்லாம் செட் ஆகி நல்லா ஒன்று போல ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்தளவு போக வேண்டியதில்லை. காலையில் செஞ்சு வச்சுட்டு மதிய உணவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். அந்த இனிப்பு புளிப்பு அதனோட கசப்புத்தன்மை எல்லாமே கலந்து அது வந்து ஒரு நல்ல ருசியாகவும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல ருசியாகவும் இருக்கும், ஜீரணம் பண்ணுறதுக்கும் சரியான முறையாக இருக்கும். இந்த முறையில் வந்து எடுக்கலாம். நீங்கள் அதிகமாக பொரிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறத விட வந்து அதை வந்து குழம்பா எடுக்கிறப்ப வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு நீங்கள் அவங்க சாப்பிடுவாங்க கொடுத்து பழகணும் அப்படின்னு சொன்னால் இந்த பொரிச்சது தான், அதாவது பாவக்காயை வந்து வதக்கி சாப்பிட்டா தான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதில் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கொஞ்சம் மிளகாய் பொடி இதுதான் வந்து போடுவாங்க பொதுவாக வந்து வதக்குறதுல வந்து. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா வந்து அதில் சுருளை வதக்கிட்டு கொஞ்சம் மிளகும் சீரக பொடியும் மட்டும் சேர்த்து அதில் உப்பு சேர்த்துட்டு இறக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் பூ கலந்து அதையும் தேங்காய் பூ கலந்து எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த கசப்பு தன்மை முத இருந்த அளவு இருக்காது, குறைஞ்சிரும். ருசியும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கசப்பு வந்து வாயுவாக மாறாமையும் நல்லா இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாவக்காய் வந்து அதிகமாக எடுத்த வாய்வு தான், கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. பாவக்காய் சாப்பிட்டேன் எனக்கு சேரலை, கேஸ் வந்து உற்பத்தி ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லுவாங்க. அப்போ அந்த கேஸ் உற்பத்தி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அதை என்ன காம்பினேஷன் எடுக்கணும் அப்படின்னா நான் சொன்னேன், இந்த மிளகு சீரகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சேர்த்துட்டு தேங்காய் பூ அதில் கொஞ்சம் நிறையா சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ருசியாகவும் இருக்கும். அது வந்து வாயுவாகவும் மாறாமல் அவங்க உடம்புல தொந்தரவு ஏற்படுத்தாமல் இருக்கும். இன்னொரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த உணவு எப்படி எடுத்தீங்கன்னாலும் சரி, அந்த உணவுகளை வந்து எவ்வளோ உணவு எடுக்கிறீங்களோ அதுக்குரிய உடல் உழைப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து கொடுக்கணும். எந்த ஒரு உடல் உழைப்பும் இல்லாமல் உணவு மட்டுமே அதிகம் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அது உள்ள கழிவாக தான் தேங்கும். அது கேஸாக ஃபார்ம் ஆகலாம், மழை கழிவாக தேங்கலாம், இல்லாட்டினா வேற உறுப்புகளில் கழிவாக தேங்கி அது கட்டியலாக உருவாக்கலாம். ஏதோ ஒரு கழிவோட தேக்கம். குப்பை இருந்துச்சுன்னா அது எந்த இடத்துல குப்பை சேமிச்சு அந்த குப்பைக்கு ஒரு பேர் இருக்கும். அது என்ன பேராக இருக்கலாம். அது அல்சர்கள் இருக்கலாம், கேன்சர்கள் இருக்கலாம், மலச்சிக்கல்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து அதுக்கு பேர் வந்து நம்ம விதவிதமாக வச்சுக்கிடுவோம். சரிங்களா? இன்னைக்கு அதிகப்படியாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிற பழக்கம் வந்து அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சா பாதாம், முந்திரி, பிஸ்தா இப்படி வந்து இந்த பருப்பு வகைகள் வந்து அதிகமாக எடுக்கிறது இன்னைக்கு ஃபேஷனாக போச்சு. அதில் வந்து இவ்வளோ சத்து இருக்குது, அதில் இந்த சத்து இருக்குது. ஏன் நம்ம வீட்டில் முன்னோர்கள் இருந்தாங்க, எடுத்தாங்க இல்லை? அப்போல்லாம் அவங்களாம் பாதாம், முந்திரி, பிஸ்தா தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களா? அவங்க குடித்ததுலாம் நீராகாரம் தான் குடித்தாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் பாதாம் முந்திரி எடுக்கிறதீங்க அப்படின்னு சொன்னால் அது யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஜிம்முக்கு போகிறாங்க, ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, கடினமான உழைப்பாளியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க. அவங்க இல்லாமல் வந்து மித்தவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நாளடைவில் அந்த புரதம் ஜீரணமாகாமல் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும். இன்னைக்கு அதிகமான சிறுநீரக செயலிழப்புக்கும் அடுத்தது சிறுநீரக நோயாளியாக நீரிழிவு நோயாளியாக வர்றதுக்கும் இந்த புரத செரிமானமின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதனால எந்த உணவு வேணுமோ நம்ம உழைப்பு எப்படி இருக்கு அந்த உழைப்புக்கேற்ற உணவை கொடுக்கணும். எல்லாரும் வந்து அதில் ப்ரோட்டீன் இருக்குது, இதில் அயன் இருக்குது, அதில் கால்சியம் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற விஷயத்த நம்ம என்ன உழைப்பு கொடுக்கணும், நமக்கு என்ன உணவு தேவை. நான் வந்து என்ன சொல்கிறேன், எல்லாரையும் மென்று சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டோம். ஒரு வந்து மூட தூக்குறவங்க இருப்பாங்க, அந்த கடையில் ஒரு விவசாயம் பார்க்குற கடினமான உழைப்பாளியை வந்து மென்று சாப்பிடுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் ஜீரணமாயிடும், திரும்ப பசி வந்துடும். அவங்களுக்குலாம் அந்த கலோரிஸ் வந்து பத்தவே பத்தாது. அப்படிங்கும்போது அவங்களாம் நீங்கள் எப்படினாலும் என்னன்னாலும் சாப்பிடுங்க, நல்லா வேலை பார்க்குறீங்க, சரியாக போயிடுது அப்படின்னு சொல்லிடலாம். இது சும்மாவே உட்கார்ந்துக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மென்று சாப்பிடுங்க அப்படிங்கிற விஷயத்த நிறைய இன்னைக்கு வந்து என்னென்னா உடல் உழைப்பு கிடையாது, மன உழைப்பு தான் அதிகமாக இருக்குது. உட்கார்ந்தே வேலை பார்க்குற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்டவங்கலாம் கண்டிப்பாக உமிழ்நீர் கலந்து மென்று தான் சாப்பிடணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா உடல் எடைகள் அதிகரித்து அங்கே ஏற்படுற உபாதைகள் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேறு விதமாக இருக்கும். காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இது கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த இறைப்பை தான். இன்னும் சிலர் என்ன பாருங்கன்னா நிறைய இப்போ நான் பார்த்துட்டே ஒரு சில சிஸ்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் சொல்கிறாங்களா, வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, உள்ளே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன சாப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, இங்கே என்ன வேலை நடக்கிறதுன்னு தெரியாது. மைண்ட் ஃபுல்லும் அதிலே இருக்கும். உணவை மட்டும் உள்வாங்கி உள்ள அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அங்கே பசி எடுத்துச்சா எடுக்கலையா,
யூரின் போச்சா, மலம் போச்சா, எதுவுமே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவு வந்து அவங்க வந்து லயந்து என்ன பண்ணிடுவாங்க, இப்போ ஏன்னா சரியான தண்ணி உள்ள ஏசிலே வேலை பார்க்கறதுனால சரியான முறையில் நீரும் அருந்த மாட்டாங்க. அவங்களுக்கு ஏன் அப்படின்னா, ஆனால் பசி தெரியும் ஒரு சிலருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இப்படி உள்ளவங்களுக்கு பூரா இந்த மாதிரி உணவு எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பித்த சதை அதிகமாகும், தொடைப்பகுதிகள் வந்து அதிகமாகும். சரிங்களா? அதாவது வயிற்றுல தொப்பை பகுதி வந்து அதிகமாகும். அந்த உணவு பூரா இப்படி தான் கழிவாக மாறி போயிடும். இதே இது உடல் உழைப்பு இருக்கிறவங்க வந்து அவங்க எந்த உணவு எடுத்தாலும் எந்த சதைப்பற்றும் இருக்காது. நம்ம அதை போய் ஒல்லியாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்க சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் நம்மளால சாப்பிட முடியல, இவங்களாம் எப்படி தான் இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றாங்க ஆனால் ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதுக்குரிய ஆக்டிவேஷன், அதாவது உடல் உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சரியான முறையில் நரம்பு, சதை, எலும்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லா மாறிடும். அப்படி மாறும்போது வேற எந்த தொந்தரவும் இருக்காது. அப்போ எந்த உணவு எடுக்கிறோங்கிறத விட வந்து என்ன மாதிரி வேலை பார்க்குறோம், அப்படி ஒரு உணவு எடுத்துக்கிறணும். நம்ம கொடுக்குற இந்த காய்கறியுமே வந்து யார் யாருக்கு எந்த முறையில் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டினா எந்த காய் எடுத்தாலுமே நீங்கள் அதை சொன்னீங்க எனக்கு சரியாகலை, இது சொன்னீங்க சரியாகலை எனக்கு அப்படிங்கிற ஒரு தொந்தரவு மட்டும்தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இப்போ இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் எல்லாருமே பேசலாம். இதுக்குரிய விளக்கங்கள்லாம் வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் பேசலாம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வீடியோ வரலங்கம்மா, ஏதாவது ப்ராப்ளமா? இல்லையம்மா, வீடியோல தான் இருக்கு. வீடியோ இருக்கே. அப்படிங்களா? வீடியோ ஆன்ல தான் இருக்கு. ஓகே ஓகேங்கம்மா. கிளாஸ் முடிச்சிட்டீங்களாம்மா? ஆமாம்மா, கேள்வி பதில் கேளுங்கம்மா. கேள்வி பதிலா? சரிங்கம்மா, மிக்க நன்றிம்மா. இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுமா, பேசுங்க. ஐயா, பாலா ஐயா. வந்துட்டேன். எல்லாரையும் அன்மியூட் பண்ணுங்க ஐயா. அதான் நீங்க சேனல்ல ஜாயின் பண்ணிருமா, உங்களுக்கு அட்மின் போட்டனா நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன். அன்பு கண்ணகி கிருஷ்ணா நீங்க பேசலாம். அன்பு கண்ணகி கிருஷ்ணா நீங்க பேசலாம். அன்பு கண்ணகி கிருஷ்ணா நீங்க பேசலாம். எனக்கு என்ன கேள்வி இருக்கா? எனக்கு என்ன கேள்வி இருக்கா? சரிங்கம்மா. ரொம்ப ரொம்ப ஒரே ஆளே பேசிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது. என்ன புரிதல் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அங்கிட்ட இருந்து கொஸ்டின் வந்தாதான் நான் பேசுனது புரிஞ்சிச்சா உங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்க சொன்னது தேவையில்லை, இதெல்லாம் நான் சொன்னது புரிஞ்சதா இல்ல சரி இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசலாம் யார் வேணாலும். சங்கீதா நீங்க பேசலாமா? அம்மா, நெகட்டிவா எதுவும் இல்லம்மா, நல்லா இருந்ததுமா கிளாஸ். ஸோ பாகற்காய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. நாங்க நிஜமாவே அதை அவாய்ட் பண்ணக்கூடியதா இருந்தது. ஸோ இந்த பையனெல்லாம் கேட்ட உடனே கண்டிப்பா இனிமேல் அதை வாரத்துல 2 times 3 times ஆச்சு சேர்த்துக்கணும்ன்ற ஒரு ஐடியா வந்து வந்திருக்குமா. ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்மா. வேற எதுவும் கேள்விகள் இல்லம்மா. நல்லா இருந்ததுங்க. நன்றிங்கம்மா. வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். கண்ணகி அம்மா, அன்பு ஐயா, கிருஷ்ணா ஐயா,
ஆமா, நான் இப்பதான் வந்தேன். ஓகே ஓகேங்க ஐயா. சரிங்க ஐயா, ரெக்கார்டிங் இருக்கும், கேட்டுக்கோங்க ஐயா. நன்றிங்கம்மா. அம்மா, யாருக்கும் டவுட் இல்லைங்களா? சரிங்கம்மா, உங்களுக்கு இல்லைங்களா? எதுவும் இல்லைங்கம்மா, எனக்கும் கிளியரா இருந்தது, சரி, நல்லா இருந்தது. ஓகேங்கம்மா, முடிச்சுக்கலாங்களா? முடிச்சிடலாம்மா. ஓகேங்கம்மா, நன்றிகள்மா. சோ நிறைய காய்கறியுடைய பயன்களை வந்து நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. நிறைய விஷயம் இந்த காய்கறி இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கும் பாகற்காய் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோமா. மிக்க நன்றிகள். இந்த மாதிரி பயனுள்ள தகவல் நீங்க வந்து நம்ம சேனலுக்கு வந்து கொடுத்ததுக்காக மிக்க நன்றி. இன்னும் வந்து மேலும் மேலும் நீங்க கொடுக்கணும். வாழ்த்துக்கள், நன்றிகள்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி, வாழ்க வளமுடன். அம்மா நன்றிம்மா, ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. நன்றிங்கம்மா, நன்றி. நான் உங்க ஃபோன் லைனுக்கு வரேன். நன்றி. நன்றியா, நன்றி.